வணக்கம் குட்டீஸ். நாம இப்போ 9ஆம் வகுப்பு தமிழ் பாடம் இயல் 1ல தமிழ் பாடம் திராவிட மொழி குடும்பம் தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி ஒரு குயிக் ரீகேப் பார்த்துக்கலாம். பண்டைய கால மனிதர் மொழியோட தொடக்கத்தை பார்க்கலாம். மொழியோட தொடக்கம் ஆதிகால மனிதர்களுக்கு அடர்ந்த காடுகள்ல தான் அவங்க வாழ்ந்தாங்க. அவங்க நிறைய போராட வேண்டி இருந்தது. அவங்க சராசரி வாழ்க்கைக்கே நிறைய போராட வேண்டி இருந்தது. ஏன்னா அவங்கள சுத்தி நிறைய மிருகங்கள் இருந்தது. எந்த ஒரு வளர்ச்சியும் மேம்பாடும் அவங்க வாழ்க்கையில இல்ல. மிருகத்தோட மிருகமா தான் மனிதன் வாழ்ந்து வந்தான். அப்பெல்லாம் மனிதர்கள் நிறைய விஷயங்களை அனுபவமா கத்துக்கிட்டாங்க. இந்த பக்கம் போனா காடுகள்ல புலி இருக்கும், இந்த பக்கம் இருக்க செடிகள்ல விஷத்தன்மை இருக்கும், இந்த தண்ணி குடிக்க தகுந்த தண்ணி கிடையாது அப்படின்ற மாதிரி நிறைய அனுபவங்கள் மூலியமா அவங்க விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஆனா அந்த விஷயத்த மத்தவங்க கிட்ட சொல்லணும்னு விருப்பப்பட்டாங்க. அதுக்கு அவங்களுக்கு தேவைப்பட்டதுதான் ஒரு மொழி வடிவம். முதல்ல மொழிய அவங்க மொழியா பேசல. மனித குலம் இந்த நெருப்பு கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் அபரிவிதமான வளர்ச்சி பெற்றது. உங்களுக்கே தெரியும், மனித குலம் நெருப்பை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் அபரிவிதமான வளர்ச்சி அவங்களுக்கு தேவைப்பட்டது. முதல்ல விலங்குகளை பழக்குனாங்க. தங்களுடைய ஆஹ் கட்டளைக்கு விலங்குகள் அடிபணியணும்னு, விலங்குகளை தாங்கள் தொல்லை பண்ண மாட்டோம்னு விலங்குகளோட ஒரு நட்புறவை மேற்கொண்டாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு தங்களுடைய உணர்வுகளை அடுத்தவங்களுக்கு சொல்லவும், அடுத்தவங்களோட உணர்வுகளை பகிர்ந்துக்கவும், அனுபவங்களை பகிர்ந்துக்கவும், ஒரு மனிதர் எச்சரிக்கை பண்ணவும் அவங்களுக்கு மொழி ரொம்ப அதிகமா தேவைப்பட்டது. அதுக்கு அவங்க பயன்படுத்தின மொழிகள்ல முதல் மொழிதான் குறியீடுகள். இந்த மாதிரி குறியீடுகள்ல தான் முதல்ல அவங்க பயன்படுத்தினாங்க. இந்த குறியீடுகளுக்கான அர்த்தங்கள் எல்லாருக்கும் கற்பிக்கப்பட்டது. இந்த குறியீடுகளை தான் அவங்க மொழிகளா பயன்படுத்தினாங்க. அதுக்கப்புறம் சைகைகள் மொழிகளா மாறுச்சு. எல்லா சைகைகளும் ஒரு ஒரு மொழியா மாறுச்சு. அதுக்கப்புறம் இந்த மாதிரி வரி வடிவங்கள்ல யானை தந்தங்கள்லயோ இல்ல கற்கள்லயோ பதிச்சு அதை பயன்படுத்தினாங்க. மனித குலம் முன்னேற்றம் அடைய அடைய மொழிக்கு உருவங்கள் கிடைச்சது. அப்படி கிடைச்ச மொழிய என்ன பண்ணாங்க அப்படின்னா, பதப்படுத்தின ஒரு ஓலைச்சுவடியில எழுத ஆரம்பிச்சாங்க. இதுதான் வரி வடிவ எழுத்தா கிடைச்சது. இப்பவும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அதாவது ஒரு 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி கட்டிய கோயில்கள், 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி கட்டின கோயில், 3000 ஆண்டுகளுக்கு முன்னாடியில இருந்தே இருந்த புதைப்படிவங்கள்னு எல்லாத்துலயும் தமிழ் எழுத்துக்கள் இருக்கு. அதனால ஆதி மனிதனோட முதல் கண்டுபிடிப்பு மொழி தமிழ். அவன் வரி வடிவமும் எழுத்து வடிவமும் குரல் வடிவமும் கொடுத்த மொழி தமிழ்னு எல்லாரும் ஆராய்ச்சியின் மூலயமா தெளிய ஆரம்பிச்சாங்க. கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஆராய்ச்சிகள் மூலயமா தெளிய ஆரம்பிச்சாங்க. தங்களுக்கு தெரிஞ்ச அறிவை ஒரு ஓலையை பதப்படுத்தி அந்த ஓலை மூலியமா இயற்கையான கிடைக்கிற மை மூலியமா எழுதி வைக்க ஆரம்பிச்சாங்க. இந்த வரி வடிவ எழுத்துக்கள் இப்ப இருக்க தமிழ் வடிவ எழுத்துக்களுக்கு முற்றிலும் மாறுபட்டது. இதுதான் தமிழ் மொழியோட வரலாறு. தமிழ் மொழிதான் இந்த உலகத்துல பிறந்த மொழி வடிவத்திலையும் வரி வடிவத்திலையும் சொல் வடிவத்திலையும் முழுமை பெற்ற முதல் மொழி தமிழ் மொழிதான். சரிங்களா? வாங்க இப்ப நம்ம லெசன்குள்ள போலாம். மொழி திராவிட மொழி குடும்பம். நுழையும் முன் எப்பவுமே எல்லாத்தையும் படிங்க, எல்லாத்தையும் வாசிங்க. திராவிட மொழிகளுக்குள் மூத்த மொழியாய் விளங்குவது தமிழ். திராவிட மொழினா என்னன்னா, இந்த நம்ம இந்தியால இருந்து தெற்கு பகுதியில பேசுற எல்லா மொழியும் திராவிட மொழி தான். நம்ம இந்தியாவோட தெற்குல பகுதியில பேசுற எல்லா மொழியும் திராவிட மொழி தான். அதுல முதன்மையானது தமிழ். எத்தகைய கால மாற்றத்திலும் எல்லா புதுமைகளுக்கும் ஈடு கொடுத்து இயங்கும் ஆற்றல் தமிழுக்கு உண்டு. தமிழாய்ந்த அயல்நாட்டறிஞரும் செம்மொழி தமிழின் சிறப்பை தரணி எங்கும் எடுத்துரைத்து மகிழ்கின்றன. அதாவது தமிழாய்ந்த அயல்நாட்டறிஞரும் அப்படின்னா தமிழ ஆராய்ச்சி பண்ண அயல் நாட்டுல வாழ்ற அறிஞர்கள் கூட நம்ம செம்மொழியோட சிறப்பை உலகத்துக்கே எடுத்து சொல்லி மகிழ்ந்திருக்கிறாங்க. இவ்வுரைப்பகுதி தமிழின் சிறப்பை பிற மொழிகளுடன் ஒப்பிட்டு உணர்த்துகிறது. இந்த உரைப்பகுதி எதுனா தமிழின் சிறப்பை பிற மொழிகளோட ஒப்பிட்டு உதவுகிறது. அதாவது
நான் எதுக்கு வந்து இந்த லெசன் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு குட்டி ரீகேப் மாதிரி கொடுத்தேன்னா, இந்த ஆதி காலத்துல பழங்குடியின மக்கள் வந்து தங்களோட வாழ்க்கைய பதிப்பிச்ச முதல் மொழி தமிழ் மொழி. அதுக்காக தான் நான் வந்து அந்த ரீகேப்பே கொடுத்தேன். மனுஷன் கண்டுபிடிச்ச முதல் மொழி வந்து தமிழ் மொழி தான். இதுக்கு நிறைய ஆதாரங்கள் உண்டு. தமக்கு தோன்றிய கருத்துக்களை பிறருக்கு உணர்த்த மனிதர் கண்டுபிடித்த கருவியே மொழியாகும். முதலில் தம் எண்ணங்களை மெய்ப்பாடுகள், சைகைகள், ஒலிகள், ஓவியங்கள் முதலியவற்றின் மூலமாக பிறருக்கு தெரிவிக்க முயன்றனர். இவற்றின் மூலம் பருப்பொருள்களை மட்டுமே ஓரளவு உணர்த்த முடிந்தது. அதாவது ஒரு சின்ன ஒரு கோடு போட்டு அம்புக்குறி போட்டு கிராஸ் போட்டு வச்சிருந்தாங்கன்னு வையேன், அந்த பக்கம் போகக்கூடாதுன்னு அர்த்தம். இந்த மாதிரியான சைகை மொழிகளும் குறிப்பு மொழிகளும் ஓரளவு மட்டும்தான் அவங்க என்ன சொல்ல வராங்கன்றத வந்து உணர்த்துச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, அந்த காட்டுல என்ன பிரச்சனை இருக்கு அப்படின்றத வரைஞ்சாங்க. அதாவது அங்க புலி இருக்குன்னா புலியோட முகத்தை வரைஞ்சு வச்சுட்டு போனாங்க. இந்த மாதிரி அங்க போனீங்கன்னா புலி இருக்கும், ஆபத்து, அதனால அங்க போகாதீங்க. இந்த குறிப்பு மூலியமா தன்னோட மக்களை காப்பாத்த ஆரம்பிச்சாங்க, தன்னோட கருத்துக்களை வெளியே சொல்ல ஆரம்பிச்சாங்க. அதுக்கு ஓரளவுதான் உங்களுக்கு கை கொடுத்தது. நுண்பொருட்களை உணர்த்த இயலவில்லை, சரியான விஷயத்த கரெக்டா சொல்ல வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணல. அதனால் ஒலிகளை உண்டாக்கி பயன்படுத்த தொடங்கினார்கள். சைகையோடு சேர்ந்து பொருள் உணர்த்திய ஒலி காலப்போக்கில் தனியாக பொருள் உணர்த்தும் வலிமை பெற்று மொழியாக வளர்ந்தது. அதாவது பொருள் உணர்த்திய ஒலி, அதாவது என்ன சொல்றதுன்னா, முதல்ல சைகைகள் ஆரம்பிச்சு சின்ன சின்ன சத்தங்கள் மூலியமா அவங்களோட விஷயங்களை சொன்னாங்க. இப்படி சத்தம் போட்டு சொல்லும் பொழுது இன்னும் கொஞ்சம் நல்லா புரிதல் இருந்தது. அந்த சத்தங்களும் சைகைகளும் சேர்ந்துதான் மொழி வந்து உருவாச்சு. மனித இனம் வாழ்ந்த இட அமைப்பும் இயற்கை அமைப்பும் வேறுபட்ட ஒலிப்பு முயற்சிகளை உருவாக்க தூண்டின. இதனால் பல மொழிகள் உருவாயின. உலகத்திலுள்ள மொழிகள் எல்லாம் அவற்றின் பிறப்பு, தொடர்பு, அமைப்பு, உறவு அவற்றின் அடிப்படையில் பல மொழி குடும்பங்களாக பிரிக்கப்பட்டுள்ளன. அதாவது நம்ம வந்து இட அமைப்பு, நம்ம தமிழ் பேசும்போது நம்ம ஒரு இடத்துல வந்து நம்ம சைகை மொழிய வந்து ஒரு குறிப்பு மூலியமா வெளிப்படுத்தணும், இன்னொரு இடத்துல அதே பொருளை வேற குறிப்பு மூலியமா வெளிப்படுத்தினாங்க. அதாவது நம்ம இப்போ ஒரு பக்கம் போகாதீங்கன்றதுக்காக கிராஸ் போட்டு அங்க புலி ஃபேஸ் வரைஞ்சா அங்க புலி இருக்கும், அங்க போக கூடாதுன்னு நம்ம நினைச்சோம். இன்னும் சில பகுதிகள்ல என்ன பண்ணாங்கன்னா அங்க வந்து புலியே வரைஞ்சு வச்சு அதுல கிராஸ் போட்டு வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு பகுதியில இருக்க மக்கள் இன்னொரு பகுதியில இருக்க மக்களுக்கோட வித்தியாசப்பட்டு தங்களோட ஒலிப்பு வடிவங்களையும் மொழி வடிவங்களையும் வரி வடிவங்களையும் உருவாக்குனாங்க. அதாவது இங்க பாருங்க, இப்ப நம்ம சவுத் தமிழ்நாட்டுல நம்ம ஒரு ஒலிப்பு முறையில ஒரு வரி வடிவ மொழிய உருவாக்கணும்னு வச்சுக்கோங்க. இங்க இருக்கிறவங்க எல்லாம் வேற ஒரு வரி வடிவ எழுத்தையும், அதாவது இதை சார்ந்த எழுத்தையும் குறிப்புகளையும் உருவாக்குனாங்க. அந்த மாதிரியான வித்தியாசமான குறிப்புகள் எல்லாம் சேர்ந்துதான் ஒரு மொழி குடும்பமாச்சு. இதெல்லாம் சேர்ந்து, அதாவது சவுத் சைடு ஃபுல்லாவே ஒரே மொழி குடும்பத்துலதான் வரும், சரிங்களா? ஆனா நார்த் சைடு சீனாலாம் போனீங்க, அது வேற மொழி குடும்பத்துல இருந்ததா சொல்றாங்க. மொழிகளின் காட்சி சாலை. இந்தியாவில் பேசப்படும் மொழிகளின் எண்ணிக்கை 1300க்கும் மேற்பட்டது. இந்தியால மட்டுமே 1300க்கும் மேற்பட்ட மொழிகள் பேசப்பட்டு வருது. இவற்றை 4 மொழி குடும்பங்களாக பிரிக்கின்றன. இந்த நம்ம இந்தியால மட்டுமே 4 மொழி குடும்பங்கள் உள்ளது. 1300க்கும் மேற்பட்ட மொழிகள் பேசப்பட்டு வருது. இந்தோ ஆசிய மொழிகள். இந்தோ ஆசிய மொழிகள் திராவிட மொழிகள். இந்த திராவிட மொழிகள்ல தான் வந்து தமிழ், கன்னடம், மலையாளம் எல்லாம் வரும். ஆஸ்திரோ ஆசிய மொழிகள், சீன திபெத்திய மொழிகள். இந்தோ ஆசிய மொழிகள், திராவிட மொழிகள், ஆஸ்திரோ ஆசிய மொழிகள், சீன திபெத்திய மொழிகள். இது எல்லாமே வந்து இந்தியாக்குள்ளதான் பேசப்படுது. இந்தியாக்குள்ள 1300க்கும் மேற்பட்ட மொழிகள் பேசப்படுது. இந்த மொழிகள் எல்லாம் 4 மொழி குடும்பத்துக்குள்ள அடங்குது. நாம பேசுற தமிழ், தெலுங்கு, கன்னடா இது எல்லாம் வந்து திராவிட மொழிகள். சரிங்களா? வாங்க அடுத்து பார்க்கலாம். சீன திபெத்திய மொழிகள் என அழைக்கப்படுகின்றன பல கிளை. ஓகேவா?
இங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். பல கிளை மொழிகளும் இங்கு பேசப்படுவதால் இந்திய நாடு மொழிகளின் காட்சி சாலையாக திகழ்கிறது என்று அகத்தியலிங்கம் குறிப்பிட்டுள்ளார். அதாவது பல கிளை மொழிகளும் இந்தியாவுல பேசப்பட்டு வருகிறது. பல கிளை மொழிகள் இந்தியால பேசப்பட்டு வர்றதுனால இந்தியா வந்து ஒரு மொழி காட்சி சாலை. இந்தியாவுக்கு வந்தா நீங்க எல்லா மொழியும் வித்தியாசமான மொழிகள் எல்லாம் பார்க்கலாம், பேசலாம், அதை கத்துக்கலாம் அப்படின்றதுனால பல மொழிகளின் காட்சி சாலையாக இந்தியா விளங்குகிறது. உலகின் குறிப்பிடத்தக்க பழமையான நாகரீகங்களுள் இந்திய நாகரீகமும் ஒன்று. மொஹஞ்சதாரோ ஹரப்பா அகழாய்வுக்கு பின்னர் இது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இதை திராவிட நாகரீகம் என்று அறிஞர்கள் கருதுகின்றனர். இங்க பாருங்க, ரொம்ப பழமையான நாகரீகத்துல முதன்மையான நாகரீகம் வந்து திராவிட நாகரீகம். இது வந்து மொஹஞ்சதாரோ ஹரப்பா அகழாய்வுலயே நல்லா தெரிஞ்சிருக்கு எல்லாருக்கும். ஏன்னா அப்ப இருந்த நாகரிகமும் நம்ம திராவிட நாகரிகமும் ஒத்து போகுது. அதனால ரொம்ப பழமையான நாகரிகத்துல திராவிட நாகரிகம் தான் முதன்மையானது. இந்த பழைய திராவிட நாகரிகத்துல பேசின மொழிதான் திராவிட மொழி எனப்படுகிறது. திராவிடம் என்னும் சொல்லை முதலில் குறிப்பிட்டவர் குமரில பட்டர். தமிழ் என்னும் சொல்லிலிருந்துதான் திராவிடா என்னும் சொல் பிறந்தது என்று மொழி ஆராய்ச்சியாளர்கள் கருதுகின்றனர். ஹீராஸ் பாதிரியார் என்பவர் இம்மாற்றத்தை தமிழ், தமிழா, தமிழா, ட்ரமிழா, ட்ரமிழா, திராவிடா என்று வந்ததாக விளக்குகின்றார். இவர் வந்து திராவிட மொழின்ற ஒரு வார்த்தைய வந்து முதல்ல யூஸ் பண்ணதே குமரில பட்டர்ன்றவர் தான். ஹீராஸ் பாதிரியார் என்ன சொல்றாரு அப்படின்னா, தமிழ்ல இருந்து தான் திராவிடாவும் பிரிஞ்சு வந்ததுன்னு தெளிவா அவரோட குறிப்புகள்ல சொல்லியிருக்காரு. மொழி ஆய்வு. திராவிட மொழி குடும்பம் என்னும் பகுப்பு உருவாவதற்கு ஒரு வரலாறு இருக்கிறது. தமிழ், கன்னடம், தெலுங்கு ஆகிய மொழிகள் சமஸ்கிருத மொழியிலிருந்து உருவானவை என்ற கருத்து அறிஞர்கள் பலரிடையே நிலவி வந்தது. இம்மொழிகளில் வடமொழி சொற்கள் மிகுந்து காணப்பட்டதால் 18ஆம் நூற்றாண்டின் தொடக்கம் வரை இந்திய மொழிகள் அனைத்திற்கும் வடமொழியே மூலம் எனவும் அதிலிருந்தே மற்ற மொழிகள் தோன்றி வளர்ந்தன எனவும் அறிஞர்கள் கருதினர். அறிஞர் வில்லியம் ஜோன்ஸ் என்பார் வடமொழியை ஆராய்ந்து மற்ற ஐரோப்பிய மொழிகளோடு தொடர்புடையது வடமொழி என முதலில் குறிப்பிட்டார். தொடர்ந்து 1816ஆம் ஆண்டில் பேராசிரியர் பாப் ராஸ் கிரீம் முதலானோரின் மொழி சார்ந்த பல ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டன. முதலானோராலும் மொழி சார்ந்த பல ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டன. அதாவது மொழி ஆய்வு. திராவிட மொழி குடும்பம் வந்து எப்படி பகுப்புக்கு உள்ளாச்சுன்னு பாத்தீங்கன்னா, தமிழ், கன்னடம், தெலுங்கு ஆகிய மொழிகள் எல்லாம் சமஸ்கிருத மொழியில இருந்து தோன்றியதுன்னு வந்து எல்லாரும் நினைச்சிட்டு இருந்தாங்க. சமஸ்கிருதம் ஒரு சின்ன இலக்கியம் கொண்ட ஒரு மொழிதான். அதுல இருந்துதான் எல்லா மொழிகளும் வந்து தோன்றுனதா சொன்னாங்க. ஆனா வடமொழி, சமஸ்கிருதம்ன்றது வடக்குல இருந்து வந்த மொழி. இந்த வடமொழின்ற விஷயத்துல நிறைய இடத்துல ஐரோப்பிய மொழிகள் கலந்து இருந்தது. இத கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் ஓரளவு ஒரு தெளிவுக்கு வந்தாங்க. அறிஞர் வில்லியம் ஜோன்ஸ் என்பவர் முதல்ல வடமொழி எப்படி தோன்றுச்சுன்னு ஆராய்ச்சி பண்ணும்போது அது தமிழ் மொழிக்கு அடுத்துதான் தோன்றுச்சு. இந்த வடமொழியில நிறைய ஐரோப்பிய மொழிகளோட கலவையும் இருந்தது. இவரு தாண்டி எல்லாரும் என்ன பண்ணிருக்காங்கன்னா, 1816ஆம் ஆண்டில் இவரு சொன்ன கருத்துக்களையும் தாண்டி பேராசிரியர் பாப் ராஸ் கிரீம் முதலானோர் அவங்களும் வந்து நம்ம மொழியை பத்தின ஆராய்ச்சியில ஈடுபட்டிருக்காங்க. முதலில் பிரான்சிஸ் எல்லிஸ் என்பவர் தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் போன்ற மொழிகளை ஒப்புமைப்படுத்தி ஆய்ந்து இவை தனியொரு மொழி குடும்பத்தை சேர்ந்தவை என கருத்தை முன்வைத்தார். முதல்ல வந்து அவர் பேர் என்ன, பிரான்சிஸ் எல்லிஸ்ன்றவர் தான் முதல்ல இந்த தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் இந்த நாளும் வந்து தனி மொழி குடும்பத்துல சேர்ந்தது. இதுக்கும் வடமொழிக்கும் சமஸ்கிருதத்துக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு சொல்லி
அந்த கருத்தை முன் வச்சவர். இம்மொழிகளை ஒரே இனமாக கருதி தென்னிந்திய மொழிகள் எனவும் பெயரிட்டார். ஆமா, நம்ம இங்க பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு அப்புறம் கேரளா இருக்கும், கர்நாடகா இருக்கும், இந்த சைடு வந்து ஆந்திரா இருக்கும். ஸோ நம்ம எல்லாருமே தென்னிந்தியால இருக்கிறதுனால தென்னிந்திய மொழிகள்னு பேரிட்டாங்க. இதனையொட்டி மால்தோ, தோடா, கோண்டி முதலான மொழிகள் பற்றிய ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டன. மால்தோ, தோடா, கோண்டி மொழிகள். கோண்டி மொழிகள்ன்றது இதெல்லாம் வந்து வித்தியாசமான மொழிகள். இந்த ஒலிப்பு முறைகளே மால்தோ, தோடா, கோண்டிலாம் வந்து வித்தியாசமான மொழிகள். இப்பவும் அதெல்லாம் வந்து பயன்படுத்துறாங்க. அதோட ஒலிப்பு முறைகளே வேற மாதிரி இருக்கணும். ஹாக்கன் என்பவர் இம்மொழிகள் அனைத்தையும் இணைத்து தமிழியன் என்று பெயரிட்டதோடு ஆரிய மொழிகளிலிருந்து இவை மாறுபட்டவை என்று கருதினார். மார்க்ஸ் முல்லரும் இதே கருத்தை கொண்டிருந்தார். அதாவது ஹாக்கன்றவர் என்ன பண்ணாருன்னா இந்த மால்தோ, தோடா, கோண்டியும் வந்து தமிழ், தெலுங்கு, இந்த மால்தோ, தோடா, கோண்டி மொழிகள் எல்லாம் பழங்குடி மக்களை சார்ந்த மொழிகள். இந்த மொழிகள்ல நிறைய தமிழ் வார்த்தைகளும் எழுத்துக்களும் வந்து உபயோகப்படுத்தப்படுதான். நம்ம இன்னும் உங்களுக்கு தெளிவா சொல்லணும்னா அமெரிக்கால ஒரு பழங்குடியின மக்கள் வாழ்றாங்க. ஆல்ரெடி அமெரிக்க அரசாங்கம் அவங்கள ஒடுக்கிட்டாங்க. அப்படி இருந்தும் அந்த இனத்துல இருந்து சில மக்கள் வந்து வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க. சில காட்டு பகுதியில வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்க வாழும்பொழுது அவங்க பேசுறதுல நிறைய வார்த்தைகள் தமிழை சார்ந்ததா இருக்குதுன்னு சொல்றாங்க. அமெரிக்காவோட மூத்த குடிமக்கள் அவங்கதான்னு சொல்றாங்க. அவங்கள இனத்தை வந்து கிட்டத்தட்ட பிளான் பண்ணி அழிச்சாச்சு. ஆனாலும் மிஞ்சி இருக்கவங்க சில பேர் வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க. அவங்க பேசுற மொழிகள் பாதி தமிழ் வார்த்தைகள் தான் சொல்றாங்க. அதனால நம்ம தான் வந்து உலகம் ஃபுல்லா வந்து ஆட்சி இருந்தோம், பரவி கிடந்தோம், ஆட்சியில இருந்தோம். எல்லாம் தமிழனோட இதுலதான் இருந்தது. எல்லாமே வந்து தமிழனோட முழு பரப்பளவாதான் பரவி இருந்தது. இந்த கண்டங்கள் முழுக்க தமிழனோட புகழ்தான் பரவி இருந்ததுன்னு சொல்றாங்க. இந்த மாதிரி ஆராய்ச்சி பண்ணதான் வந்து தமிழன் தான் மூத்த குடிமகன்னு தெரிஞ்சது. தமிழன் தான் வந்து இந்த உலகம் முழுவதும் வந்து தமிழ் நாகரிகம் தான் பரவி இருந்ததுன்னு நிறைய சான்றுகள் வந்து சொல்றாங்க. 1856 திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்னும் நூலின் கால்டுவெல் திராவிட மொழிகள் ஆரிய மொழி குடும்பத்திலிருந்து வேறுபட்டவை எனவும் இம்மொழிகள் சமஸ்கிருத மொழிகளுக்குள்ளும் செல்வாக்கு செலுத்தியுள்ளன எனவும் குறிப்பிட்டார். அதாவது திராவிட மொழிகள் அப்படின்றது வந்து ஆரிய மொழிகள்னா வந்து நார்த் சைடு பேசுற மொழிகள், திராவிட மொழிகள்னா சவுத் சைடு நம்ம மொழிகள். இது ரெண்டும் வேறு வேறு விதமான மொழிகள். திராவிட மொழிகள் தான் ரொம்ப பழமையானது. சமஸ்கிருத மொழிகள் உருவாவதற்கு முன்னாடியே திராவிட மொழிகள் உருவாகி இருக்குதுன்றத தெளிவா சொன்னாங்க மொழி ஆராய்ச்சியாளர்கள். இதனை மேலும் உறுதிப்படுத்த பல்வேறு இலக்கண கூறுகளை சுட்டிக்காட்டி திராவிட மொழிகளுள் இருக்கும் ஒற்றுமைகளையும் எடுத்துரைத்தனர். கால்டுவெல்லுக்கு பின்னர் ஸ்டென்கனோ, கேவி சுப்பையா, எல்வி ராமசுவாமி, வரோ, எமினோ, கமில் சுவலபில், ஆந்திரனோவ், தேப்போ, மீனாட்சி சுந்தரம் முதலான அறிஞர்கள் திராவிட மொழிகளின் ஆய்விற்கு பங்களிப்பு செய்தவர்களில் குறிப்பிடத்தக்கவர். இவங்க எல்லாம் வந்து திராவிட மொழிகளை ஆராய்ச்சி பண்ணி அதனுடைய உண்மைத்தன்மையை வெளி உலகத்துக்கு சொன்னவங்க. அடுத்து பாத்தீங்கன்னா திராவிட மொழி குடும்பம். திராவிட மொழி குடும்பம் மொழிகள் பரவிய நில அடிப்படையில் தென் திராவிட மொழிகள், நடு திராவிட மொழிகள், வட திராவிட மொழிகள் என 3ஆக வகைப்படுத்தப்பட்டுள்ளன. இப்ப திராவிட குடும்பத்துக்கு வரும். தென் திராவிடம், நடு திராவிடம், வட திராவிடம்னு வந்து என்ன பண்ணிருக்காங்க, திராவிட மொழிகளை பிரிச்சிருக்காங்க. திராவிட மொழிகள் தான் பழமையான மொழிகள். அதுல தமிழ் தான் மூத்த மொழி. சரிங்களா? திராவிட மொழி குடும்பத்தில் உள்ள தமிழ், கன்னடம், மலையாளம் முதலானவை தென் திராவிட மொழிகள் எனவும், தெலுங்கு முதலான சில மொழிகள் நடு திராவிட மொழிகள் எனவும், பிராகுயி முதலானவை வட திராவிட மொழிகள் எனவும் பகுக்கப்பட்டுள்ளன. இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். தென் திராவிடம்னா தமிழ், மலையாளம், கன்னடம், குடகு. இது வந்து
குடகு, கொங்கு. இது வந்து இதுல கொடைக்கானல்ல இருக்க மலைப்பகுதியில இருக்க மக்கள் பேசுவாங்க குடகு மொழி. துளு, கோத்தா, தோடா, கொரக்கா, இருளா, இந்த மொழிகள் எல்லாம் வந்து இதெல்லாம் இன்னும் இருக்கு நம்ம சவுத் சைட்ல. மலை கிராமங்கள்லயும் அதை சுத்தின நிறைய கிராமத்துல இருக்கும். நிறைய மலை இப்பவும் போனீங்கன்னா கொடைக்கானல் எஸ்டேட், நீலகிரி எஸ்டேட், இன்னும் கேரளாவுக்கு போனீங்கன்னா ஒரு சில வித்தியாசமான மொழி பேசுற மக்களும் இருப்பாங்க. அவங்க இந்த மாதிரி மொழிகளை தான் பேசுறாங்க. நடு திராவிடம்னா உங்களுக்கு தெரியும். தெலுங்கு, கூயி, கூவி, கோண்டா, கொலாமி, நாய்க்கி, பெங்கோ, மண்டா, பர்ஜி, கதபா, கோண்டி, கோயா, இதெல்லாம் நடுத்திராவிட மொழிகள். குருக், மால்தோ, பிராகுய், இதெல்லாம் வட திராவிட மொழி. இந்த பேசுறவங்க இந்த வடக்கு பக்க மலை கிராமங்கள்ல இருப்பாங்க. பல மொழிகளிலும் உங்கள் பெயரை எழுதி மகிழுங்கள். நம்ம இந்த சைட்டுக்கு போனா நம்மளோட பேரை பல மொழிகள்ல எழுதி பார்க்கலாம். இது வேணா குழந்தைங்கள நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. மேலுள்ள பட்டியலில் உள்ள 24 மொழிகள் தவிர அண்மையில் கண்டறியப்பட்ட எருக்கலா, தங்கா, குறும்பா, சோழிகா ஆகிய 4 மொழிகளையும் சேர்த்து திராவிட மொழிகள் மொத்தம் 28 என கூறுவார். திராவிட மொழிகள் எத்தனை? மொத்தம் 28. திராவிட மொழிகளின் பொதுப்பண்புகள். சொற்களின் இன்றியமையா பகுதி வேர்ச்சொல், அடிச்சொல் எனப்படும். திராவிட மொழிகளின் சொற்களை ஆராய்ந்தால் அவை பொதுவாக அடிச்சொற்களை கொண்டு இருப்பதை காண முடிகிறது. இது நம்ம பார்க்கலாம். இந்த மாதிரி விஷயங்களை, துணுக்கு விஷயங்களையும் படிங்க. இது நமக்கு எக்ஸாம்க்கு மட்டும் கிடையாது, நம்ம பொது அறிவு வளர்த்துக்கும் இது ரொம்ப உதவியா இருக்கும். தெரியுமா? தமிழ் வடமொழியின் மகளன்று. தமிழ் வடமொழியின் மகளன்று. அது தனி குடும்பத்திற்கு உரிய மொழி. சமஸ்கிருத கலப்பின்றி அது தனித்து இயங்கும் ஆற்றல் பெற்ற மொழி. தமிழுக்கு இந்தியாவின் பிற மொழிகளுக்கும் தொடர்பு இருக்கலாம். தமிழுக்கும் இந்தியாவின் பிற மொழிகளுக்கும் தொடர்பு இருக்கலாம். கால்டுவெல். அதாவது தமிழ் வந்து வடமொழியிலேருந்து வந்த மொழி கிடையாது. தமிழுக்குன்னு ஒரு தனி குடும்பமே இருக்கு. தமிழ் மொழி சமஸ்கிருதத்தோட கலப்பின்றி தனியாவே நின்று ஜெயிக்கிற மொழி தான் தமிழ் மொழி. அப்படின்னு சமஸ்கிருதத்தோட துணை எழுத்தோ துணை வாக்கியமோ இல்லாமலே தமிழை நம்மளால பேசவோ எழுதவோ நம்ம எல்லாமே செய்ய முடியும். தமிழ் தனித்து இயங்கக்கூடிய மொழி. அதனாலதான் அது செம்மொழி. சரிங்களா? தனித்து இயங்கக்கூடிய மொழிக்கு தான் செம்மொழின்ற ஒரு பட்டம் கொடுப்பாங்க. தமிழ் நம்ம இந்தியால பேசக்கூடிய எல்லா மொழிகளுக்கும் தமிழுக்கும் தொடர்பு இருக்குதுன்னு சொல்றவரு கால்டுவெல். சான்று பாருங்க. அடிச்சொல் திராவிட மொழிகள். கண் ஐஸ், உங்களுக்கே தெரியும். கண்ணு தமிழ்ல கண்ணு சொல்லுவாங்க. மலையாளத்துல கண்ணு, கன்னடத்துலயும் கண்ணு, தெலுங்கு குடகுல கண்ணு, கண், குறுக்ல கண், பர்ஜி மொழியில கென், தோடா மொழியில கொன். அதாவது கண்ணு தான். இது எப்படி மருவி இருக்கு பாருங்க. தமிழ்ல கண்ணு, மலையாளம் கன்னடத்துல கண்ணு, தெலுங்கு குடகுல கண்ணு, குருக்ல கண், பர்ஜில கென், இது கொன். திராவிட மொழிகளில் எண்ணும் பெயர்கள் ஒன்று போலவே அமைந்துள்ளன. அதாவது எண் 1 2 3 அப்படின்னு இங்கிலீஷ்ல படிக்கிறோம்ல, தமிழ்ல 1 2 3ன்னு படிக்கிறோம்ல, அதே மாதிரி தமிழ்ல இருக்க அந்த எண் பெயர்கள் தான் திராவிட மொழியிலயும் இருக்கு. இங்க பாருங்க. 3 இதை தமிழ் மொழியில சொல்லுவாங்க. 3 மலையாளம், மூடு தெலுங்கு, மூறு கன்னடம், மூஜி துளு. பாருங்க, இந்த 3 தான் இப்படி மருவி வந்திருக்கு. ஆனா பேஸ் 3 தான். புரியுதுங்களா? குறில் நெடில் வேறுபாடுகள். திராவிட மொழிகளில் உயிர் எழுத்துக்களில் உள்ள குறில் நெடில் வேறுபாடுகள் பொருளை வேறுபடுத்த துணை செய்கின்றன. அடி குறில் ஆடி நெடில், வலி குறில் வாலி நெடில். அடினா நீங்க அடித்தலும் சொல்லலாம், நம்ம அடி மேல அடி வச்சு நடக்கிறதும் சொல்லலாம். ஆடி அப்படின்னா ஒரே ஒரு குறிலுக்கும் நெடிலுக்கும் வித்தியாசம், ஒரு பொருளே மாறுபடுது. ஆடி அப்படின்னா ஆடின்றது ஒரு தமிழ் மாதம் பெயர். வலி அப்படின்னா காற்று தான் வலி. வளிமண்டலம் சொல்றோம்ல, அதுதான் மேலடுக்கு வளிமண்டலம்ல காற்று விண்வெளியை தான் வலின்னு சொல்லுவாங்க. வாலினா உங்களுக்கே தெரியும், தண்ணி சுமக்கிற வாலி. இப்படி குறில் நெடில்னு மாத்தினாலே இது வேறு வேறு பொருட்களை தமிழ் தரும். பால் பாகுபாடு.
பால் பாகுபாடு. இங்க பாருங்க, திராவிட மொழிகளில் பொருள்களின் தன்மையை ஒட்டி பால் பாகுபாடு அமைந்துள்ளது. ஆனால் வடமொழியில் இவ்வாறு அமையவில்லை. உயிரற்ற பொருட்களும் கண்ணுக்கே புலப்படாத நுண்பொருட்களும் கூட ஆண் பெண் என்று பகுப்படுத்தப்படுகின்றன. இம்மொழியில் கைவிரல்கள் பெண்பால் என்றும் கால்விரல்கள் ஆண்பால் என்றும் வேறுபடுத்தப்படுகின்றன. ஜெர்மன் மொழியிலும் இத்தகைய தன்மையை காண முடிகிறது. முகத்தின் பகுதிகளான வாய், மூக்கு, கண் ஆகியவை வேறு வேறு பால்களாக சுட்டப்படுகின்றன. வாய் ஆண்பால், மூக்கு பெண்பால், கண் பொதுப்பால் என பகுக்கும் நிலை உள்ளது. திராவிட மொழிகளில் ஆண்பால் பெண்பால் என்ற பகுப்பு உயர்திணை ஒருமையில் காணப்படுகிறது. அஃறிணை பொருட்களை ஆண் பெண் என்று பால் அடிப்படையில் பகுத்தாலும் அவற்றுக்கென பால் காட்டும் விருதிகள் இல்லை. அதாவது இப்போ ஆண் பால் பாகுபாடுனா ரொம்ப ரொம்ப சாதாரண விஷயம். இதுவும் படிச்சிடலாம், அதுக்கப்புறம் எக்ஸ்பிளைன் பண்றேன். தனி சொற்களாலேயே ஆண் பெண் என்ற பகுப்பை உணர்த்தினர். எடுத்துக்காட்டு கடுவன், மந்தி, களிறு, பிடி. கடுவன்னா மந்தி, களிறுனா பிடி. ஓகேவா? இதுக்கு நான் விளக்கம் சொல்றேன். இப்போ பால் பாகுபாடு அப்படின்னா என்னன்னா, ஆண் பெண், ஆண் பால் பெண் பால், இப்படி எல்லாரும் இனத்துக்கு தான் ஆண் பால் பெண் பால் பால் பாகுபாடு சொல்றாங்க. மற்ற மொழிகள்ல எல்லாம் நம்ம உடம்புல இருக்க உறுப்புகளையே வடமொழி ஆகட்டும் ஐரோப்பிய மொழிகள் ஆகட்டும் உடம்புல இருக்க உறுப்புகளே ஆண்பால் பெண்பால்னு பிரிக்கிறாங்க. அது எப்படி? ஒரு மனுஷன் பெண்ணா இருந்தா பெண்கான உறுப்பு, ஆணா இருந்தா ஆணுக்கான உறுப்பு, அப்படிதான் தமிழ்ல நம்ம நீட்டா பார்ப்போம். ஆனா ஜெர்மன் மொழியிலயும் சரி வட மொழியிலயும் சரி எப்படி பாக்குறாங்கன்னா, வாய், மூக்கு, கண், இப்ப வாயை ஆண் பால்னு சொல்றாங்க, மூக்க பெண் பால் சொல்றாங்க, கண்ணை பொது பால்னு சொல்றாங்க. இதெல்லாம் இந்த நிலையில எல்லாம் மாறுபாடு உண்டு. ஆனா நம்ம தமிழ் மொழியில ஆண் அப்படின்னா உயர்திணை உரிமையில் காணப்படும். உயர்திணை அப்படின்னா மரியாதையோட பேசுற ஒரு விஷயம். இப்போ கண்ணன் பாடினான், வாத்தியார் பாடம் எடுத்தார். அதாவது நம்மளை விட ரொம்ப பெரிய வயசுல இருக்கவங்க, நம்ம அப்பா அம்மா மதிக்கக்கூடிய இடத்துல இருக்கிறவங்கள வந்தார், போனார், சென்றார்னு சொல்லுவாங்க. வந்தார்கள், போனார்கள், சென்றார்கள். நிறைய பேர் வந்தார்கள், போனார்கள், சென்றார். பெண் அப்படின்னா நமக்கு ஒத்த வயசுல இருக்கும்போது அதாவது மயில் கோலம் போட்டால், வள்ளி எழுதினாள் அப்படி சொல்லுவோம் நம்ம ஒத்த வயசுல இருக்க குழந்தைங்களை. ஆனா நம்மளை விட பெரிய வயசுல இருக்கவங்களை என்ன சொல்லுவோம்? வாங்க போங்கன்னு தான் பேசுவோம். அம்மா வந்தாங்க, சித்தி வந்தாங்க. இப்போ அப்பாவும் பெரியப்பாவுனா என்ன சொல்லுவோம்? அப்பா வந்தார், பெரியப்பாவும் பார்க்க வந்தார். ஆனா பெண் பாலா இருக்கும்போது அம்மா பெரியம்மாவை எப்படி சொல்லுவோம்? அம்மா வந்தாங்க, பெரியம்மாவும் வந்தாங்க. இந்த மாதிரி நம்ம எப்பவுமே ஒரு மரியாதையான ஒரு ஒரு வடிவமைப்பை தான் நம்ம மொழிக்கு கொடுத்திருக்கோம். ஒரு ஆண் பால் பெண் பாலை குறிக்கும் போது கூட நம்ம ஒத்த வயசுல இருக்கவங்க தான் வந்தான், வந்தாள். ஆண் ஆள், ஆண் பெண், ஆள் சாரி, ஆண் ஆண், ஆள் பெண். வந்தான் ஆண், வந்தாள் ஆள் பெண். ஆனா நமக்கு பெரியவங்க எல்லாம் என்ன பண்ண, அவர் வந்தார், அப்பா வந்தார், எனக்கு இதை வாங்கி தந்தார், பெரியப்பா என்னிடம் பேசினார். இதே பெண்களுக்கு பெரியவங்கன்னு வச்சுக்கோங்க, அம்மா வந்தாங்க, பெரியம்மாவும் வந்தாங்க, அவங்க பேசினாங்க. இப்படி நம்ம உறவு முறைக்கும் வயதிற்கும் நிறைய மதிப்புகளை மரியாதைகளை கொடுத்துக்கிட்டே வந்தோம். இதுதான் நம்ம தமிழ் மொழியோட சிறப்பே. தமிழ் மொழியோட இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்றேன். கடுவன்னா ஆண் குரங்கு, மந்தினா பெண் குரங்கு. கடுவன்னா ஆண் குரங்கு, மந்தினா பெண் குரங்கு. இப்படி ஆண் பாலுக்கு ஒரு பேரும் பெண் பாலுக்கு ஒரு பேரும் தமிழ்ல தான் நம்ம வச்சோம். ஆண்னா ஆண், ஆள். இப்ப ஒத்த வயசு உடையவங்க வந்தான், வந்தாள். நம்மளை விட வயசுல பெரியவங்க வந்தார், வந்தாங்க. அம்மானா வந்தாங்க, அப்பானா வந்தார். இப்படி எல்லா சொற்களையும் மரியாதையோட பேசணும் நம்ம. களிறு, பிடினா ஆண் யானை பெண் யானை. களிறுனா பெண் யானை, பிடினா ஆண் யானை. கடுவன்னா ஆண் குரங்கு, மந்தினா பெண் குரங்கு. இப்படி ஒரு ஆண் இனத்துக்கும் பெண் இனத்துக்கும் வேற வேற பேர் வச்சு நம்ம
விவரிச்ச ஒரே மொழி தமிழ் மொழி தான். தமிழ் மொழியோட சிறப்பை வந்து படிங்க. இப்ப 9th ஸ்டாண்டர்ட் போயாச்சு, தமிழ் உங்களுக்கு போர் அடிக்கிற மாதிரி தான் இருக்கும். நான் திரும்பவும் சொல்றேன், நீங்க வந்து எப்பெல்லாம் வந்து ரொம்ப போரான லெசன்ஸ் படிக்கிறீங்களோ அப்பெல்லாம் அதை பிடிச்சு படிங்க. ரொம்ப கஷ்டம்தான், அப்படி இருந்தாலும் வாசிக்கும் போது அது பெருமைகளையும் அதோட சிறப்புகளையும் நீங்க வந்து உணர்ந்து படிக்கும்போது அது ரொம்ப ஈஸியா இருக்கும். இந்த மாதிரி எல்லாரும் மங்கி இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா ஓவராலா மங்கி மங்கி சொல்லுவாங்க. ஆனா இங்க பாருங்க, தமிழ்ல கடுவன்னா ஆண் குரங்கு, மந்தினா பெண் குரங்கு. குரங்குகள் இனத்துக்கு கூட நம்ம ஆண் பால் பெண் பால்னு பிரிச்சு அருமையான பெயர்களை கொடுத்திருக்கோம். வினை சொற்கள். ஆங்கிலம் போன்ற மொழிகளில் வினை சொல் காலத்தை மட்டுமே காட்டும், தவிர திணை, பால், எண், இடம் ஆகிய வேறுபாட்டினை காட்டுவதில்லை. திராவிட மொழியில் வினை சொற்கள் இவற்றை தெளிவாக காட்டுகிறது. நான் தான் சொன்னல, வந்தான் உயர்திணை ஆண்பால், வந்த் ஆண், கடைசியா பாருங்க ஆண் முடிது, வந்தான். உயர்திணை ஆண்பால், படர்க்கை உரிமை. இவ்வியல்புக்கு மாறாக மலையாள மொழி மட்டுமே அமைந்துள்ளது. அம்மொழியின் திணை, பால், எண் ஆகியவற்றை காட்டும் பால் காட்டும் விகுதிகள் இல்லை. தனி சொற்களே ஆண் பெண் பகுப்பை அறிந்து கொள்ள முடிகிறது. சரிங்களா? இப்போ எக்ஸாம்பிள் பாருங்க, வினை சொற்கள்னா வேர்ப். இங்கிலீஷ்ல வந்து வினை சொற்கள்னா வேர்ப். வேர்ப் வந்து இங்கிலீஷ்ல என்ன குறிக்குதுன்னா ஒரு வினையை குறிக்கும் சொல் வினை சொல். ஆக்ஷன் வேர்ட்ஸ் தான் வேர்ப்ன்றோம். ஆனா தமிழ்ல அப்படி இல்லை. இப்போ வந்து வந்தான், அவன் வந்தான். வந்தான்றது ஒரு வினை சொல் தான். ஆனா அது ஆனா பெண்ணான், வந்த் ஆண். வந்தாள் அப்படின்னா பெண், வந்தான்னா ஆண். வந்தான் இது வந்து இறந்த காலம், ஆல்ரெடி வந்துட்டான். சரியா? வந்துட்டு இருக்கான், வரப்போறான் இல்ல, வந்தான். ஆல்ரெடி இது இறந்த காலம், ஒரு ஆள் தான் வரான், அதையும் இது சொல்லுது. வந்தான். வந்தார்கள் அப்படின்னா நிறைய பேர் வராங்கன்னு அர்த்தம். சோ என்னையும் சொல்லுது. இந்த வந்தான் அப்படின்ற ஒரு ஒரு வார்த்தையில என்னென்ன இருக்கு பாருங்க. தமிழ் வார்த்தையில வந்தான், வந்தான் ஆல்ரெடி வந்துட்டான், அதனால அது இறந்த காலம், காலம் இருக்கு. ஆண், ஆணை பத்தி, வந்த் ஆண், அதாவது கடைசியில ஆண் முடியுது, அதனால அது உயர்திணை ஆண் பால், பாலை குறிக்குது. வந்தான், வந்தார்கள்னா நிறைய பேர் வந்தார்கள்னு அர்த்தம். ஆனா வந்தான் அப்படின்னா ஒருத்தரை மட்டும் குறிக்குது, அதனால காலம், பால், எண் இது எல்லாத்தையும் ஒரு தமிழ் சொல் நமக்கு உணர்த்துது. சரிங்களா? இதுல இருந்து வேறுபட்டதுதான் வந்து மலையாள சொல்லுன்னு சொல்றாங்க. மலையாள சொல்லுல இந்த ஆண் பெண் மட்டும்தான் அறிந்து கொள்ள முடியும், காலம், திணை, பால்லாம் தெளிவா அறிந்து கொள்ள முடியாதுன்னு சொல்றாங்க. காலந்தோறும் தமிழின் வரி வடிவ எழுத்துக்கள் இங்க பாருங்க, எப்படி இக்கு உருவாச்சு, இஞ்சு உருவாச்சு, ஆ உருவாச்சு, இதெல்லாம் வரி பாருங்க. இது வந்து இப்படியே உருமாறி 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 ஆவா மாறி இருக்கு. இங்க பாருங்க, இதுதான் வந்து ஸ்டார்டிங்ல இருந்து வந்து ஆவா மாறி இருக்கு, இது ஆவா மாறி இருக்கு. இங்கெல்லாம் பாருங்க, இந்த வரி வடிவ எழுத்துக்களை உத்து பாத்தீங்கன்னாலே இந்த எழுத்து பிறப்போட விஷயம் வந்து உங்களுக்கு புரிஞ்சிடும். இது அப்படியே மாறி மாறி ஏவா மாறி இருக்கு. இங்க பாருங்க, ஐ இந்த காலகட்டத்துல ஐ உபயோகப்படுத்தாம இருந்திருப்பாங்க, இதுக்கப்புறம் தான் ஐன்ற ஒரு எழுத்தையே உபயோகப்படுத்தியிருப்பாங்க. இது எவ்வளவு அழகா கொடுத்திருக்காங்க பாருங்க, இதை பயன்படுத்திக்கோங்க. அதுக்கப்புறம் பாருங்க, சில திராவிட மொழிகளின் பழமையான இலக்கிய இலக்கணங்கள். மொழியில இலக்கியம் வந்து சங்க இலக்கியங்கள் உங்களுக்கே தெரியும். காலம் வந்து பொது ஆண்டிற்கு முன்பு. இதெல்லாம் நீங்க வந்து ஒரு வாட்டிக்கு 2 முறை படிச்சு வாசிச்சீங்கனாலே புரியும். ஆ மூனா பொது ஆண்டிற்கு முன்பு, போ ஆ அப்படின்னா பொது ஆண்டு. சரிங்களா? இங்க வந்து இலக்கணம் வந்து தொல்காப்பியத்துல இருக்க இலக்கணம் தான் வந்து தமிழ் மொழியிலேயே மிக பழமையான இலக்கியம். காலம் வந்து 3ஆம் நூற்றாண்டிலே தொல்காப்பியம் வந்து இயற்றப்பட்டுள்ளது. தமிழ் இலக்கிய வரலாறு, மூவா சாகித்ய அகாடமி. பாருங்க, மு வரதராசன் வந்து இதுக்கான தமிழ் இலக்கிய வரலாறுன்னு ஒரு நூலை எழுதி மு வரதராசன் அவர்கள் சாகித்ய அகாடமி விருது வந்து பெற்றார். இவர் எதை பத்தி எழுதினாரு அப்படின்னா உங்களுக்கே தெரியும், தமிழ் இலக்கிய வரலாறை வந்து தமிழ் மொழியை ஆராய்ச்சி பண்ணாரு. அதனுடைய இலக்கிய வரலாறு, தமிழ் இலக்கியங்கள்லாம் எப்பெல்லாம் உருவாச்சுன்றத ஆராய்ச்சி பண்ணி அதுல சாகித்ய அகாடமி பெற்றவர் தான் வந்து மு வரதராசன் அவர்கள். சரிங்களா? இது எல்லாமே நீங்க வந்து கரெக்டா வாசிச்சுக்கோங்க. இது எல்லாம் 1 வேர்ட்ல வரலாம், 2 மார்க்ஸ்ல வரலாம், அதனால தெளிவா படிங்க. சரிங்களா? இதுல இந்த மாதிரி விஷயங்களை ஆராய்ச்சி, இதனால சேவை சண்முகம், சரியா, சேவை சண்முகம் வந்து கன்னடத்துக்கும் தெலுங்குக்கும் இது பண்ணியிருக்காரு. மலையாள இலக்கிய வரலாறை வந்து ஆராய்ச்சி பண்ணி சாகித்ய அகாடமி வந்து இங்க வந்து வாங்கியிருக்காங்க.
ஓகேவா? இந்த மாதிரி இன்ட்டு விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் தெளிவா படிச்சுக்கோங்க. ஆனா பயப்படாதீங்க. இது பொது ஆண்டு. முன்புனா பொது ஆண்டிற்கு முன்பு. இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பு. இதெல்லாம் பொது ஆண்டிற்கு முன்புனா கிபிக்கு முன்னாடி, கிமு. ஓகேங்களா? பாருங்க, திராவிட மொழிகளில் சொல் ஒற்றுமை. மரம் உங்களுக்கே தெரியும். தமிழ்ல மரம், மலையாளத்திலயும் மரம், தெலுங்குல மானு, கன்னடத்திலயும் மரம், துளுல மர, கூர்க்குல மர. ஓகேங்களா? தமிழ் வார்த்தைகள் தான் மருவி வந்திருக்கும். சரிங்களா? இப்போ தமிழின் தனித்தன்மைகள். தொன்மையும் இலக்கண இலக்கிய வளமும் உடையது தமிழ் மொழியாகும். இலங்கை, மலேசியா, பர்மா, சிங்கப்பூர், இந்தோனேஷியா, பிஜித் தீவு ஆகிய நாடுகளில் மட்டுமல்லாமல் தென்னாப்பிரிக்கா, மொரீஷியஸ், இங்கிலாந்து, கயானா, மடகாஸ்கர், டிரினிடாட், ஆஸ்திரேலியா, கனடா போன்ற நாடுகளிலும் பேசப்படும் பெருமையுடையது தமிழ் மொழி. இத்தனை நாட்டு மக்களும் தமிழ் மொழிய பேசுறாங்க. சரிங்களா? இங்க பாருங்க, மொரீஷியஸ், இலங்கை உள்ளிட்ட நாடுகளில் பணத்தாள்களில் தமிழ் மொழி இடம்பெற்றுள்ளது. மொரீஷியஸ் நாட்டு பணத்திலையும் இலங்கை பணத்திலையும் தமிழ் மொழி இடம்பெற்றுள்ளது. ஏனைய திராவிட மொழிகளை விடவும் தமிழ் மொழி தனக்கென தனித்த இலக்கண வளத்தை பெற்று தனித்தியங்கும் மொழியாகும். அதாவது திராவிட மொழிகள்லயே தமிழ் மொழிதான் தனக்கென இலக்கண இலக்கிய வளங்களை பெற்று தனித்து இயங்கக்கூடிய மொழி. திராவிட மொழிகளுள் பிற மொழி தாக்கம் மிகவும் குறைந்ததாக காணப்படும் மொழியே தமிழ் மொழியாகும். அதாவது திராவிட மொழிகளிலே பிற மொழியோட சான்ஸ்கிரிட் மொழியோ இல்ல மற்ற மொழிகளோட தாக்கமும் இல்லாம தனியா இருக்கும். அதாவது நம்ம சாணு பயன்படுத்துவோம். இப்போ ரொம்ப தெளிவா சொல்லணும்னா ஜடை கிடையாது. நம்ம பின்னாடி பின்னல் போறோம்ல, அது ஜடை. ஜான்றது சான்ஸ்கிரிட் வார்த்தை. நம்ம அதை சடை தான் சொல்லுவோம். சடை முடி அப்படிதான் சொல்லுவோம். நம்ம என்ன பண்ணிட்டாங்க, இப்போ ஜடைன்னு மாத்திட்டாங்க. இந்த மாதிரி நிறைய மொழிகள் சான்ஸ்கிரிட்ல இருந்து எழுத்துக்களையும் மொழிகளையும் எடுத்து தமிழோட கலந்து அதை குழப்பிட்டாங்க. அப்படி கிடையாது. நம்ம தமிழ் மொழி தனித்து இயங்கக்கூடிய மொழி தான். தமிழ் மொழி திராவிட மொழிகள் சிலவற்றை தாய்மொழியாக கருதப்படுகிறது. தமிழ் மொழி திராவிட மொழிகள் சிலவற்றின் தாய்மொழியாக கருதப்படுகிறது. அதாவது திராவிட மொழியே தமிழ் மொழியில இருந்து தான் திராவிட மொழிகள் நிறைய பறந்திருக்கு. அதனால தாய்மொழி ஆகிய தமிழ் மொழின்னு சொல்றாங்க. தமிழ் தான் மற்ற திராவிட மொழியோட தாய்மொழின்னு சொல்றாங்க. ஒரே பொருளை குறிக்க பல சொற்களை அமைந்த சொல்வளமும் சொல்லாட்சியும் நிரம்ப பெற்ற மொழியே தமிழ் மொழியாகும். அதாவது ஒரு சொல் பல பொருள். இப்போ என்ன சொல்றது உங்களுக்கு, ஒரு சொல் பல பொருள்னா இருங்க, நான் உங்களுக்கு அதுக்கான இது எழுதி காமிக்கிறேன். இப்ப பாத்தீங்கன்னா தமிழ்ல மட்டும்தான் ஒரு சொல் பல பொருள் கொடுக்கும். ஒரு சொல்லுக்கு பல சொற்கள். இப்போ அழகுன்னு பாத்தீங்கன்னா ஒரு சொல். ஆனா இந்த அழகே எத்தனை சொல்லா சொல்லலாம் பாருங்க. அணி, வடிவு, வனப்பு, பொலிவு, எழில். இந்த அழகுன்ற சொல்லுக்கான அர்த்தம் இத்தனை சொல்லு சொன்னாலும் அழகுதான். இந்த அணினாலும் அழகுதான், வடிவுனாலும் அழகுதான், வனப்புனாலும் அழகுதான், பொலிவுனாலும் அழகுதான், எழில்னாலும் அழகுதான். இந்த எல்லா சொற்களும் ஒரே ஒரு பொருளை தான் கொடுக்குது. அதுதான் அழகு. ஒரு சொல் பல பொருள் கொடுக்கறதும் தமிழ்ல தான். பல பொருள், ஆனா அதனுடைய அடிப்படைன்னு பார்த்தா ஒரே ஒரு இது. பல சொற்கள், அதோட அடிப்படை பார்த்தா ஒரே ஒரு பொருள், அழகுதான். சரிங்களா? இங்க பாருங்க, நம்ம அரசனுக்கு வேறு பெயர்கள் கொடுக்கலான்னு பார்த்தா கோனாலும் அரசன் தான், கொச்சவன்னாலும் அரசன் தான், காவலன்னாலும் அரசன் தான், வேந்தன்னாலும் அரசன் தான், மன்னன்னாலும் அரசன் தான், ராஜானாலும் அரசன் தான், கோன்னாலும் அரசன் தான், கோமான்னாலும் அரசன் தான். ஓகேவா? இந்த மாதிரி இந்த வார்த்தை அரசன், இந்த வார்த்தைகள் எல்லாத்துக்கும் பொருள் அரசனை தான் கொடுக்கும். முதன்மையானவன், மக்களின் தலைவன். அரசனுக்கு இத்தனை சொற்கள் உண்டு தமிழ்ல. சரிங்களா? அதுதான் இந்த இந்த இடத்துல வருது பாருங்க. ஒரே பொருளை குறிக்கும் பல சொற்கள். ஒரே ஒரு பொருளை குறிக்கும் பல சொற்கள் தான் இவை. புரியுதுங்களா உங்களுக்கு? ஒரே ஒரு பொருளை குறிக்கும் பல சொற்கள் தான் இவை எல்லாத்தும். அழகுதான் ஒரே ஒரு பொருள், ஆனா அதுக்கு இத்தனை சொற்கள் இருக்கு. அரசன் தான் ஒரே ஒரு பொருள், அவரை குறிக்கிற சொற்கள் இத்தனையும் தமிழ்ல இருக்குது.
அடுத்து பார்க்கலாம். இந்தியாவின் தொன்மையான கல்வெட்டுகளில் பெரும்பாலானவை தமிழிலேயே அமைந்துள்ளன. உங்களுக்கே தெரியும், இந்தியால கண்டுபிடிக்கப்பட்டிருக்க நிறைய கல்வெட்டுகள்ல ரொம்ப தொன்மையான கல்வெட்டுகள்ல மேக்சிமம் தமிழ் எழுத்துக்கள் தான் இருக்கு. தமிழின் பல அடி சொற்களின் ஒலியன்கள் ஒலி இடம்பெயர்த்தல் என்ற விதிப்படி பிற திராவிட மொழிகளின் வடிவம் மாறியிருக்கின்றன. சுட்டுப்பெயர்களும் மூவிடப் பெயர்களும் பெரும்பாலும் குறிப்பிடத்தக்க மாற்றங்களை பெற்றிருக்கின்றன. இதுக்கு நான் பதில் சொல்லிட்டேன். உங்களுக்காக நான் பதில் சொல்லியிருக்கேன். என்னதுன்னா, இப்ப நீங்க பாத்தீங்கன்னா, பலா அப்படின்றது, பலாப்பழம்ன்றது தமிழ் பழம். பலாப்பழம்ன்றது தமிழ் பழம். ஆனா மலையாளத்துல அது சக்கப்பழம். மலையாளத்துல சக்கப்பழம். தெலுங்குல அதுக்கு ஒரு பெயர் இருக்கு. இந்த மாதிரி பொருளோட பெயர் ஒலி மூலியமாவும் சுட்டு பெயர்கள் மூலியமாவும் முற்றிலுமாக மாறி இருக்கிறது இந்த திராவிட மொழிகள்ல. சரிங்களா? ஒரு சில பொருள் தான், அதாவது ஒரு சில சொற்கள் தான் தமிழ்ல இருந்து மருவி அப்படியே இருக்கு. நிறைய சொற்கள் அடி சொற்கள் மாறிதான் இருக்கு. திராவிட மொழி குடும்பத்தின் தொன்மையான மூத்த மொழியாக திகழ்கின்ற தமிழ் பிற திராவிட மொழிகளை விட ஒப்பியல் ஆய்வுக்கு பெருந்துணையாக அமைந்துள்ளது. ஒப்பியல் ஆய்வு, அதாவது தமிழை எந்த மொழியோட வேணா ஒப்பிட்டு பார்த்து அதனுடைய வரலாற சொல்லிட முடியும். தமிழ் என்ன சொல்றதுன்னா, இப்போ கன்னடத்துல ஒரு சில செய்யுளுக்கான விளக்கம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அதுல ஒரு சில வார்த்தைக்கான தெளிவான விளக்கம் இல்லைன்னா அது தமிழ்ல தாராளமா தேடலாம். அந்த பொருளுக்கான விளக்கம் தமிழ்ல கிடைக்கும். ஒப்பியல் ஆய்வு, எதை வேணா தமிழ்ல ஒப்பிட்டு நம்மளால ஆய்வு செய்ய முடியும். தமிழ் மொழி மூல திராவிட மொழியின் பண்புகள் பலவற்றையும் பேணி பாதுகாத்து வருகின்றன. அத்துடன் தனித்தன்மை மாறுபடாமல் காலந்தோறும் தன்னை புதுப்பித்துக் கொள்ளும் பண்பு கொண்டதாக தமிழ் மொழி விளங்குகிறது. அதாவது தமிழ்ல தமிழோட தனித்தன்மை எப்பவுமே மாறாது. எந்த நேரம் எந்த காலம் ஆனாலும் தன்னைத்தானே புதுப்பித்து கொண்டு அந்த காலத்திற்கேற்ப ஒலிக்கக்கூடிய ஆற்றல் தமிழுக்கு உண்டு. தமிழை ஒப்பியல் ஆய்வுக்கு உட்படுத்தலாம். தமிழ்ல சொல்வளமும் சொல்லாட்சியும் அதிகம். கல்வெட்டுகள்ல நிறைய கல்வெட்டுகள் தமிழோட எழுத்து வடிவங்களை தான் கொண்டுள்ளது. தாய்மொழியாகிய, அதாவது திராவிட மொழிகள்லயே தாய்மொழி தான் தமிழ் மொழி. சரிங்களா? எந்த ஒரு மொழியையும் தமிழோட ஒப்பிட்டு ஆய்வு செய்து பார்த்திடலாம். இவ்வளவு சிறப்பான மொழி, இலக்கண இலக்கியங்கள் நிறைஞ்ச மொழி. தமிழுக்கு மட்டும்தான் சொல் வடிவம், எழுத்து வடிவம், ஒலி வடிவம்னு எல்லா வடிவமும் நம்ம மக்கள் கொடுத்திருக்காங்க. சரிங்களா? நம்மளோட முன்னோர்கள் அதுக்கான வடிவங்கள் எல்லாம் பெற்று வந்திருக்க ஒரே மொழி தமிழ் மொழி தான். எத்தனை வருஷம் ஆனாலும், இதுக்கப்புறம் எவ்வளவு காலம் போனாலும் தமிழோட பெருமை எப்பவுமே அப்படியே தான் இருக்கும். கற்பவை கற்றபின் உங்கள் பெயருக்கான விளக்கம் தெரியுமா? உங்கள் பெயரும் உங்கள் நண்பர் பெயரும் தனித்தமிழில் அமைந்துள்ளதா கண்டறிய. தமிழ் மொழினா, தனித்தமிழ் மொழினா, பெயர்னா மாறன், கபிலன், எழில், இதெல்லாம் தமிழ். ஹர்ஷா, இதெல்லாம் என்ன சொல்றது, இப்போ நம்ம வைக்கிற ஸ்டைலிஷான பேரு. ராகுல், ஹர்ஷா, இதெல்லாம் கொஞ்சம் ஸ்டைலிஷா வச்சது. இது தனித்தமிழ் பேர்ல வராது. தனித்தமிழ் பேர்னா தமிழ் எழுத்துக்கள் மட்டுமே நிறைஞ்ச பேரு. அதுக்கு அர்த்தங்களும் இருக்கும். பயன்பாட்டில் எவ்வாறெல்லாம் தமிழ் மொழியின் வேர்ச்சொற்கள் வடிவ மாற்றம் பெறுகின்றன என்பதை குறித்து வகுப்பில் கலந்துரையாடுக. செய்தால், செய்கிறாள், செய்வாள், செய்து, செய்த, செய்வீர், செய்கிறோம். இதே மாதிரி வா, சரியா? வந்தாள், வருகிறாள், வருவாள், வந்து, வந்த, வாரீர், வருகிறோம். இதுதான் வாவோட இந்த என்ன சொல்றது, வேர் சொல்லந்து வடிவ மாற்றம் பெற. இது வந்தாள், வருகிறாள், வருவாள், வந்து, வந்த, வாரீர், வருகிறோம். இதுதான் இதுல இருந்து வேர் சொல்கள் இந்த வா என்ற வேர் சொல் வடிவ மாற்றம் அடைகிறது. ஓகே குட்டீஸ், அடுத்து நம்ம மதிப்பீடு வினாக்கள் பார்க்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போறது மதிப்பீடு வினாக்கள் தான்.
இது எல்லாமே வந்து ஒரு மதிப்பீடு வினாக்கள். இந்திய மொழி குடும்ப வகைகள் 4. விடை 4. பொருந்தாததை தேர்ந்தெடு. மூரு, துளு இது ரெண்டும் தான் பொருந்தாதது, மற்றதெல்லாம் சரியான பொருத்தம் தான். பொருத்துக. தெலுங்கு பாரதம் தான். மலையாளம் ராமசரிதம். தமிழ் சங்க இலக்கியம் தான். கன்னடம் கவிராஜ மார்க்கம். சரிங்களா, உங்களுக்காக நான் இதை நோட் பண்ணியும் கொடுத்துருக்கேன். அடுத்து பாருங்க, தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் போன்ற மொழிகளை ஒப்புமைப்படுத்தி ஆய்ந்த முதல் அறிஞர் பிரான்சிஸ் எல்லிஸ். பிரான்சிஸ் எல்லிஸ். இந்தியாவில் பேசப்படும் மொழிகளின் எண்ணிக்கை டேஷ்க்கு மேற்பட்டது. 1300க்கு மேற்பட்டது. அடுத்து பாருங்க, தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் போன்ற மொழிகளோடு மால்தோ தோடா கோண்டி முதலான மொழிகள் பற்றிய ஆய்வை மேற்கொண்டவர் ஹோக்கன். யாரு? ஹோக்கன். தமிழியன் என்று தென்னக மொழிகளை பெயரிட்டு அழைத்தவர் தமிழியன் என்று ஹோக்கன் தான். அடுத்து பாருங்க, மொழி குடும்பத்தின் வகைகள் எத்தனை? 4. மொழி குடும்பத்தின் வகைகள் எத்தனை? 4. இந்திய நாடு மொழிகளின் காட்சி சாலையாக திகழ்கிறது என்றவர். விடை அகத்தியலிங்கம். சரிங்களா. திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்னும் நூலின் ஆசிரியர் கால்டுவெல். திராவிடம் என்ற சொல்லை முதலில் குறிப்பிட்டவர் குமரிலபட்டர். யார் அவரு? குமரிலபட்டர். திராவிட மொழிகள் மொத்தம் 28. தமிழ் மொழியின் பழமையான இலக்கண நூல் எது? தொல்காப்பியம். லீலா திலகம் எம்மொழியின் பழமையான இலக்கண நூல் மலையாளம். சரிங்களா, இதெல்லாம் கரெக்டா எடுத்து நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து பாருங்க, குருவினா பார்க்கலாம். நீங்கள் பேசும் மொழி எந்த இந்திய மொழி குடும்பத்தை சேர்ந்தது? விடை நான் பேசும் மொழியான தமிழ் தென் திராவிட மொழிகளுள் ஒன்றாக இருக்கிறது. மொழி குடும்பம் எவ்வாறு பிரிக்கப்படுகிறது? விடை உலகத்திலுள்ள மொழிகளில் பிறப்பு தொடர்பு அமைப்பு உறவு ஆகியவற்றின் அடிப்படையில் மொழி குடும்பம் பிரிக்கப்படுகிறது. திரும்ப வாசிக்கிற, மொழி குடும்பம் எவ்வாறு பிரிக்கப்படுகிறது? விடை உலகத்திலுள்ள மொழிகளின் பிறப்பு தொடர்பு அமைப்பு உறவு ஆகியவற்றின் அடிப்படையில் மொழி குடும்பம் பிரிக்கப்படுகிறது. தென் திராவிட மொழிகள் யாவை? விடை தமிழ் மலையாளம் கன்னடம் குடகு துளு கோத்தா தோடா கொரக்கா இருளா ஆகியவை தென் திராவிட மொழிகள் ஆகும். பார்த்து பத்திரமா எல்லாத்தையும் சரியா நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா. சிறுவினா பாருங்க, திராவிட மொழிகளின் பிரிவுகள் யாவை? அவற்றுள் உங்களுக்கு தெரிந்த மொழிகளின் சிறப்பியல்புகளை விளக்குக. விடை திராவிட மொழி குடும்பம் மொழிகள் பரவிய நில அடிப்படையில் தென் திராவிட மொழிகள் நடு திராவிட மொழிகள் வட திராவிட மொழிகள் என 3 பிரிவுகளை உடையது. மலையாள மொழியில் திணை பால் எண் ஆகியவற்றை காட்டும் பாலரி கிளவிகள் இல்லை. தனி சொற்களாலேயே ஆண் பெண் பகுப்பை அறிந்து கொள்ள முடியும். தமிழ் மொழி திராவிட மொழிகள் சிலவற்றின் தாய்மொழியாக கருதப்படுகின்றது. இந்தியாவின் தொன்மையான கல்வெட்டுகளில் பெரும்பாலானவை தமிழிலேயே அமைந்துள்ளன. ஓகேவா. திராவிட மொழிகளில் பிரிவுகள் யாவை? அதுக்கு முதல் பாயிண்ட், அவற்றுள் உங்களுக்கு தெரிந்த மொழிகளின் சிறப்பியல்புகளை விளக்குக. மலையாள மொழி தமிழ் மொழியிலிருந்து எப்படி வேறுபடுதுன்ற ஒரு இதுவை சொன்னோம். அதுக்கப்புறம் தாய்மொழியோட சிறப்பியல்பும் சொன்னோம். இந்த 3 பாயிண்ட்டையும் சரியா நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து பாருங்க, 3 என்னும் எண்ணு பெயர் பிற திராவிட மொழிகளில் எவ்வாறு இடம்பெற்றுள்ளன? விடை திராவிட மொழிகளில் எண்ணு பெயர்கள் ஒன்று போலவே அமைந்துள்ளன. 3 என்னும் தமிழில் எண்ணு பெயர் பிற திராவிட மொழிகளில் பின்வருமாறு அமைந்துள்ளது. பாருங்க, தமிழ 3ன்னு சொல்றது, மலையாளத்துல 3, தெலுங்குல 3, கன்னடம்ல 3, துளுல மூஜி. சரிங்களா. இந்த மாதிரி எண் பெயர்கள் எல்லாம் தமிழ் என்ற வேர் சொல்ல 3ன்ற வேர் சொல்ல இருந்து அப்படியே மருவி அழைக்கப்படுது. அடுத்து பாருங்க, நெடுவினா. திராவிட மொழிகளின் ஒப்பியல் ஆய்விற்கு தமிழே பெருந்துணையாக இருக்கிறது என்பதனை எடுத்துக்காட்டுகளுடன் விளக்குக. இது நெடுவினாக்கள். இது ஒரு கட்டுரை அமைப்புல கூட கொடுப்பாங்க. எந்த விதமான கேள்விகளை மாத்தி கேட்டாலும் நீங்க இந்த
இந்த கட்டுரை அமைப்பை பயன்படுத்துங்க. எப்பவுமே முன்னுரை பாருங்க. திராவிட மொழிகளில் இதுதான் வரும். இந்த பாடத்தோட சுருக்கமா தான் நான் உங்களுக்கு எடுத்து கொடுத்துருக்கேன். கண்டிப்பா எந்த ஒரு கட்டுரை வினாக்கள் இந்த பாடத்துல இருந்து வந்தாலும் இந்த நோட்ஸை யூஸ் பண்ணிக்கோங்க. திராவிட மொழிகளில் முதன்மையாக விளங்குவது தமிழ். எத்தகைய கால மாற்றத்திலும் மாறி வரும் புதுமைகளுக்கு ஈடு கொடுத்து இயங்கும் ஆற்றல் தமிழுக்கு உண்டு. தமிழாய்ந்த அயல் நாட்டவரும் செம்மொழி தன்மையை தரணி எங்கும் எடுத்துரைத்து வருகின்றன. திராவிட மொழிகளில் ஒப்பியல் ஆய்விற்கு தமிழே பெருந்துணையாக இருக்கிறது என்பதனை பற்றி இக்கட்டுரையில் காண்போம். எந்த விதமான கட்டுரைக்கு கேள்வி கேட்டாலும் நீங்க இந்த நோட்ஸை யூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் வசதியா இருக்கும். நான் ஜென்ரலா ஒரு கட்டுரை இந்த பாடத்தை பத்தி என்ன தமிழ் அதனுடைய சிறப்பியல்புகள், இது திராவிட மொழியிலோட மூத்த மொழின்றத பத்தி ஒரு பொதுவான கட்டுரையை தான் கொடுத்திருக்கேன். நீங்க இதை தாராளமா எந்த விதமான கட்டுரைக்கும் பயன்படுத்திக்கலாம். திராவிட மொழிகளின் பொது பண்புகள். சொற்களின் இன்றியமையா பகுதி வேர்ச்சொல்லாகும். இதற்கு அடிச்சொல் என்றும் பெயர். திராவிட மொழிகளின் சொற்களை ஆராய்ந்தால் அவை பொதுவாக அடிச்சொற்களை காண முடிகிறது. அதாவது திராவிட மொழிகளின் சொற்களை ஆராய்ஞ்சோன்னா அதுல அடிச்சொற்கள் தமிழ் சொல்லாதான் இருக்குது. சான்று பாருங்க. கண் தமிழ், கண்ணு மலையாளத்துல கண்ணு, தெலுங்கு குடகுல கண்ணு, குறுக்குல கண், பர்ஜில கென், தோடால கொன். சரிங்களா? ஆனா இது கண்களை தான் குறிக்குது. ஆனா இதோட வேர்ச்சொல் எங்கிருந்து எடுக்கப்படுது? தமிழ்ல இருந்து தான் எடுக்கப்படுது. இங்க பாருங்க, அதோட தொடர்ச்சி தான் இது. திராவிட மொழிகளில் எண்ணு பெயர்கள் ஒன்று போலவே அமைந்துள்ளன. பாருங்க, எண்ணு பெயர்களும் கண்ணு மாதிரி எண்ணு பெயர்களும் ஒன்று அமைஞ்சிருக்கு. 3 தமிழ், 3 மலையாளம், 3 தெலுங்கு, 3 கன்னடம், மூஜி துளு. திராவிட மொழிகளுள் பிற மொழி தாக்கம் மிகவும் குறைந்ததாகவே காணப்படும் மொழி தமிழே ஆகும். திராவிட மொழிகளில் பிற மொழிகள் கலந்து பேசப்படுற மொழிகள்ல தமிழ் பிற மொழிகள் கலப்பில்லாம வர தூய்மையான மொழி. தமிழ் மொழி திராவிட மொழிகள் சிலவற்றின் தாய்மொழியாக கருதப்படுகிறது. தமிழ் தான் தாய்மொழி. தமிழின் பல அடி சொற்களின் ஒலியெண்கள் ஒலி இடம்பெயர்தல் என்ற விதிப்படி பிற திராவிட மொழிகளின் வடிவம் மாறி இருக்கின்றன. சுட்டு பெயர்களும் மூவிட பெயர்களும் பெரும்பாலும் குறிப்பிடத்தக்க மாற்றங்களை பெற்றிருக்கின்றன. சுட்டு பெயர்கள் மூவிட பெயர்கள்னா நான் உங்களுக்கு அது நீங்க இலக்கணத்துல வர வர நீங்க படிக்கலாம். தமிழ் மொழி எப்படி மற்ற மொழியில மாறி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழ்ல நான் உங்களுக்கு ஆல்ரெடி அந்த எக்ஸாம்பிள் பாடத்திலே கொடுத்திருப்பேன். தமிழ்ல பலாப்பழம்னா இதுல சக்கப்பழம். இதுல நம்ம மலையாளத்துல. இப்போ தெலுங்குல பாத்தீங்கன்னா இது பனசப்பண்டு. தமிழ்ல பலாப்பழம், மலையாளத்துல சக்கப்பழம், தெலுங்குல பனசப்பண்டு. இந்த மாதிரி ஒரு ஒலிப்பு முறையும் சரி, சுட்டு பெயர்களும் சரி, அது எல்லாமே நம்ம திராவிட மொழிகள்ல மாறுபட்டு வரும். சரிங்களா? திராவிட மொழி குடும்பத்தின் முடிவுரை பார்த்துடலாம். நிறைவுரை, முடிவுரை எல்லாம் ஒண்ணுதான். திராவிட மொழி குடும்பத்தின் மூத்த மொழியாக திகழ்கின்ற தமிழ் பிற திராவிட மொழிகளை விட ஒப்பியல் ஆய்வுக்கு துணையாக அமைந்துள்ளன. இப்போ தமிழ் மொழி மட்டும்தான் மற்ற திராவிட மொழிகளை விட ஒப்பியல் ஆய்வுக்கு, அதாவது எந்த ஒரு மொழிகளுக்கும் எந்த ஒரு வார்த்தைக்கும் அர்த்தம் கிடைக்கலனாலும் தமிழ் மொழியை பிரட்டும் போது அதுக்கான அர்த்தங்கள் தெரியுது. நிறைய விஷயங்களுக்கு இந்த சயின்ஸ்ல வானவியல்னு இருக்கும் பாத்தீங்களா? இந்த ஆஸ்ட்ரோநாட்ஸ் எல்லாம் படிக்கிறாங்கல்ல, ஆஸ்ட்ரோநாட்ஸ் சப்ஜெக்ட் படிக்கிறவங்க எல்லாம் அவங்க என்ன ஆங்கிலத்துல அறிவியல் கண்டுபிடிச்சு அறிவியல் வளர்ந்து ஆங்கிலத்துல தான் அதற்கான பெயர்கள் இடப்பட்டிருக்கு. ஆனா அகநானூறு புறநானூறுலயே நிறைய கோள்களை பத்தின, நிறைய கோள்களை சுத்தி இருக்க பொருட்களை பத்தின தமிழ் பெயர்கள் உண்டு. அதனால எந்த துறையிலும் ஒப்பியல் ஆய்வுக்கு உட்படுத்தப்படுற ஒரு சிறந்த மொழியா நம்ம தமிழ் மொழி இருக்கு. நம்ம தமிழ் மொழியில எண்கள் இருக்கு. வானத்துல இருக்க எல்லா கோள்களும், கோள் சார்ந்த பொருட்களுக்கான பெயர்கள் இருக்கு. நிறைய பூமியில வாழ்ற உயிரினங்களுக்கான பெயர்கள் இருக்கு. தமிழ் மொழி எப்பவுமே ஆய்வுக்குட்படுத்தப்பட்ட அதுல இல்லாத விஷயங்களே கிடையாது. இததான் முடிவுரையா எடுத்துக்கோங்க. இந்த கட்டுரை நீங்க எப்படி வேணா எந்த கேள்வி பதில் கொடுத்தாலும், இந்த கேள்வியை மாத்தி வேற மாதிரியான கட்டுரை எழுத சொன்னாலும் நீங்க தாராளமா இந்த
நோட்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். இது ஜென்ரலா இந்த பாடத்துல இருந்து எடுக்கப்பட்ட ஒரு முக்கியமான நோட்ஸ் தான். சரி, அதனால நீங்க எந்த வகையான கட்டுரையா இருந்தாலும் இந்த நோட்ஸை யூஸ் பண்ணி நீங்க அதை எழுதலாம். ஓகே குட்டீஸ், கண்டிப்பா உங்களுக்கு இந்த பாடம் புரிஞ்சிருக்கும் நான் நினைக்கிறேன். இந்த பாடம் உங்களுக்கு புரிஞ்சிருந்தா, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இது யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்குமோ அவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அதே மாதிரி உங்களுக்கு எந்த பாடம் உடனே வேணுமோ அந்த பாடம் கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு உடனே ஒரு பாடம் எடுக்கணும்னா அந்த பாடத்தை கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்காக அடுத்த நாளே அப்லோட் பண்றேன். ஓகே குட்டீஸ், நெக்ஸ்ட் வீடியோல நெக்ஸ்ட் லெசனோட உங்களை வந்து பார்க்குறேன். பாய் குட்டீஸ்.